ஹே எவ்ரிஒன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். எப்போவுமே வந்து பார்த்தா சில பேர் பெரிய ப்ரொஃபஷனுக்கு வந்த பிறகு அவங்க கனவு, அதாவது ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும். அந்த ஜாப்பை தவிர்த்து அவங்களுக்கு தனியாக ஒரு பேஷன் இருக்கும். அந்த பேஷன் நோக்கி அதிகம் பேர் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபஷனில் அவங்க பீக்கில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேஷன் நோக்கி போக மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிற இப்போ சொல்ல போகிற மனுஷன் அவர் ப்ரொஃபஷனில் பீக்காக இருந்தாலும் அவர் பேஷன் நோக்கி தான் போனார். பேஷனை சக்சீட் ஆனார். அவர் தான் சிறந்த F1 ரேசர். அவர் ரேசர் மட்டும் இல்லாமல் நம்ம பார்ட் ஆஃப் லைஃப்பில் ஒரு எமோஷனாகவும் ஒரு இர்ரீப்ளேசபிள் பர்சனாகவும் இருந்துக்கிறார். முக்கியமாக நம்ம என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணிக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, அவரை தலைன்னு கூப்பிடுவாங்க, செல்லம்மா. தளதி அஜித்குமார். அவர் வந்து பார்த்தா அவர் சினிமாகிராஃபியை பற்றி நான் பேசவே இங்கே வரல. அவர் பேஷனுக்காக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணார், எந்த அளவுக்கு அவர் ஸ்டெப்ஸ் எடுத்து மூவ் ஆனும் பண்ணார், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீயிங் தலை ஃபேன். அதான் பேசிக்கலி வந்து பார்த்தா 10th ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட். எதனாலனா அவர் ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாகிறனால அவர் 10th ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ண போனார். தென் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கார். பட் அவரோட பேஷன் ஃபுல்லாகவே சின்ன வயசுலேருந்து ரேசிங். அப்போ கரெக்டாக ஒரு 18 வயசு ஆகும்போது அவர் டோர்னமெண்ட்டை கலந்துக்கணும் பார்க்குறாரு. பட் அந்த டோர்னமெண்ட்டில் அவரால் கலந்துக்க முடியல. ஏன்னா அவர்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஸ்பான்சர்ஷிப் இல்லை, எதுவுமே இல்லை. பட் அவருக்கு ஆசை மட்டும்தான் இருந்து, காசு இல்லை. அது அந்த காசுக்காக ஃபஸ்ட்டு மாடலிங்கில் என்ட்ரி ஆகிறார். மாடலிங்கில் ஃபஸ்ட்டு அவர் ஒரு செருப்பு விளம்பரம். அந்த ஸ்லிப்பர் விளம்பரத்தில் மூலயமா அவருக்கு வந்து ஒரு மூவி சான்ஸ் கிடச்சிரு தெலுங்கில். அதுவும் யாராலனா எஸ்பிபி சார் மூலயமா ஒரு சான்ஸ் கிடச்சிரு. அந்த படம் பேராக பிரேம புஸ்தகம். அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அது மூலிமா அவர் ஃபிலிமில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுறாரு. அந்த க்ரோ ஆகிற அந்த மறக்க ஆசை வச்சுதான் அவர் ரேசிங்குக்கு மேற்கொண்டும் 2002 ஃபார்முலா மாருதி ரேஸில் கலந்துக்கிறாரு. அப்போ வந்து அவர் கலந்துக்கு போகும்போது எல்லாருமே இவர் ஆக்டர்ப்பா, இவர் சினிமா நடிகர், இவருக்கு எப்படி ரேசிங், அந்த மாதிரி வந்து எல்லாரும் கொஞ்சம் இதுவாக டவுன் பண்ணி பேசினார். அவர் எப்போ ட்ராக்கில் இறங்கி ரேஸில் ஸ்டேரிங்கை பிடிச்சி கீர் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சார். எல்லாரோட கண்ணு அவர் மேலவா சூப்பராக இவரை வந்து படத்தில் மட்டும் தான் ஹீரோ பார்த்தா நிஜத்துக்கு ட்ராக்லாம் ஹீரோவாகிற சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. everyone gets shocked சொல்ல போனால். அவர் அந்த ரேஸில் வந்து 4th place வராரு. தென் வந்து அவர் எல்லாரும் இஸ் a குட் ரேசர் சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தென் 2003 பிஎம்டபிள்யூ ஃபார்முலா பிஎம்டபிள்யூ ஏஷியா சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. அங்கே வந்து 10 ஏஷியா கண்ட்ரிஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லாருமே வந்தாங்க. அது வந்து பார்த்தா ஒரு ஈவெண்ட். அது வந்து பார்த்தா டோட்டலி ஒரு 5-6 கண்ட்ரிஸ் மேலே ரேஸில் கலந்துப்பாங்க. அதில் வந்து பார்த்தா ஓவராலாக அவர் 12th பொசிஷன் வந்தார். எப்படின்னா எல்லா ரேஸ்லேயுமே அவர் ஜெயிச்சு அந்த ஸ்கோர் போர்டில் லாஸ்ட்டு 12th பொசிஷன் வந்து. தென் 2004 வந்து பார்த்தா பிரிட்டிஷ் ஃபார்முலா ஸ்காலர்ஷிப் ரேஸில் வந்து பார்த்தா அவர் வந்து 7th place வராரு. அதுவும் அவர் ஸ்பீடை மொத்தமாக காட்டி அவர் வராரு. அதோட வந்து பார்த்தா அவர் 2005 to 2008 வந்து பிரேக் எடுத்துட்டார். பிகாஸ் ஆஃப் தி ரேசிங் நடந்தது இன்ஜூரிஸ்னால அவரால் சினிமாலே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், அந்த அளவுக்கு ரேஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஒரு ரொம்ப டவுனாக இருந்த டைம் பீரியடாக அது. பட் அப்போ கூட அவர் விடாமுயற்சி இழக்கலை. அவர் கனவு நோக்கி அவர் ஓடிட்டா இருந்தார். நோ திஸ் பாயிண்ட். 2010 F2 அவர் கலந்துக்கிறாரு. F2 வந்து என்னென்னா F1 ரேஸோட நெக்ஸ்ட் லெவல் தான் F2 ரேசிங் சொல்லுவாங்க. அந்த சாம்பியன்ஷிப்பில் அவர் வேர்ல்ட் கிளாஸ் ரேசர்ஸோடு சேர்ந்து இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிறாரு. அடுத்தோட 2015 23 வரை ஃபுல் பிரேக் எடுக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கே திரும்பி அவர் இதாக இன்ஜுரி ஆகிடுச்சு. ரேஸில் அவரோட பேக் வந்து ஃப்ராக்சர் ஆகி எல்லாமே அதனால் அவர் சினிஃபில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். அந்த டைமில் வந்து பார்த்தா பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸும் வந்து லைக் மங்காத்தா, பில்லா, அந்த மாதிரி பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஃபிலிம்ஸே அவருக்கு வந்தது. அவர் வந்து பார்த்தா முழுக்க சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அவரோட இங்கேயோ ஒரு சின்னதாக திரும்பி நம்ம கார் ஓட்ட மாட்டோமா, ரேஸ் பண்ண மாட்டோமா, அந்த தாட் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதோட வெளிப்பாடாக 2024 அவர் அஜித்குமார் ரேசிங் சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் ரேசிங் ஆரம்பிக்கிறோட இல்லாமல் அவர் வந்து பார்த்தா ஒரு டீமை ப்ரிப்பேர் பண்ணி ரேசிங்க்கும் அவர் அனுப்புகிறாரு. அவர் ஓட்டி போய் ஜெயிக்கவும் செய்கிறாரு. இதுதானுங்க அச்சீவ்மெண்ட்டு. அவரே வந்து பார்த்தா மெக்கானிக், அவரே வந்து லீடர், அவரே ரேஸர். ஒரு க்ரூவை ஆரம்பிக்கணுன்னா அது முக்கியமாக F1 ஒரு காரை
வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. அவர் இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச மொத்த காசையும் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அஜித்குமார் ரேசிங் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணி அவர் பண்ணியார். லாஸ்ட் 2025 லாஸ்ட் இயரில் துபாயில் ஒரு ரேசிங் நடந்துக்கிறேங்க. அதில் அவர் ஜெயிச்சுக்கிறாரு. அரௌண்ட் 4th place வந்துக்கிறாரு. இதே பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்காக அவருக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க. பிரசிடென்ட் கையில் அவர் வாங்கினார். இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி அவர் ரேசிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ட்ரீமுக்காக அவர் எந்த அளவுக்கு போராடிக்கிறாரு, பொறுமையாக இருந்துக்கிறாரு, காத்து பின் அடித்தல் பண்ணிடுறாரு. அதுக்காக அவர் பார்த்தா அவர் எதையும் இழந்தாலும் அவரோட ப்ரொஃபஷனலாக அவர் பார்த்தா ஒரு மைல் ஸ்டோனாக அவர் ஃபஸ்ட்டு க்ரோ பண்ண ஆரம்பித்தார். அது மூலியமாக அவர் ரேசிங் அவர் பேஷன் அடைஞ்சார். இந்த மாதிரி சொல்கிறேன் பாருங்க, எல்லாருக்குமே ப்ரொஃபஷன் ஒன்று பேஷன் ஒன்று இருக்கலாம். ப்ரொஃபஷனல் நீங்கள் ஜெயிச்சாரம் பேஷன் நோக்கி உங்களால் ஓட முடியும். பேஷனை ஜெயிச்சுட்டு ப்ரொஃபஷன் நோக்கி உங்களால் ஓட முடியாது. ஏன்னா ப்ரொஃபஷன் இஸ் அ டூல் டு கோ டு பேஷன் நான் சொல்லுவேன். இப்போ அஜித்குமாரை இஸ் அ டாப் மோஸ்ட் ரேசராக இருந்துக்கார். அவர் பார்த்தா படத்தில் என்னடா ஸ்வேகாக கெத்தாக மாசாக நடித்தாலும் அந்த ரேசிங் டாக்கில் ஹெல்மெட்டோட வருகிற ஒரு மாசுன்னு நான் சொல்லுவேன். அவர் திரும்பி சினிமாவுக்கு வருவாரா இல்லையாலாம் எனக்கு தெரிலங்க. நடிப்பாரா என்ன நாட் ஈவன் ஐடியா. பட் அவர் ரேசிங்கில் இன்னும் மேலும் 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 போவார். அவர் எனக்கு நம்பிக்கை இருக்குது. சொல்லப்போனால் ஒரு அணிலாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஜெயிப்பார். அவர் ஒரு வேகம், அவருக்கு விடாமுயற்சி பெறுவார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அஜித் சாரோட முக்கியமாக நம்ம தலையோட வேறு ஒரு டைமென்ஷனில் உங்களை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அவர் ரேசிங்கில் கலந்துக்கிட்டு ஜெயிச்ச அவர் போராடின விஷயத்த உங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் கவர் பண்ணுறேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது. அது எனக்கு போதும். சில ஃபேன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வீடியோவை கொஞ்சம் க்ரோ பண்ணுவீங்க ப்ளீஸ். இதே மாதிரி வேறு உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி பற்றியோ இல்லை வேறு ஒரு நபரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் லார்ட் DRX. பை பாய்.